ராஜ்யம் அது சில சட்ட திட்டங்களில வேலை செய்கிறது. தேவ தூதர்கள் ஆவிக்குரிய உலகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சில சில பிரின்சிபல்ஸால ஒர்க் பண்ணுகிறது, சில லாஸால ஒர்க் பண்ணுகிறது. நாம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம பேரை மாத்திட்டோம், உடனே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நாம் பாவிகளா இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், நான் என் பேரை மாத்தியாச்சு, நான் சூப்பரா வாழ்ந்துருவேன் அப்படின்னு பரலோக ராஜ்யத்துல அப்படி செயல்பட முடியாது. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, கிங்டம்ல எப்படி தேவன் எப்படி வேலை செய்யறார் என்றால், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதான் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். கடவுள் படைக்கும் போது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லா வச்சுதான் படைத்தான் இல்லைங்களா? இப்ப ஜெனிசிஸ் சாப்டர் 1 எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் படைக்கும் போது சில பிரின்சிபல்ஸ் எப்படி உண்டாக வேண்டும், எப்படி படைத்தான், எப்படி சிருஷ்டித்தான் அப்படின்னு இந்த கிரியேஷன் அப்படி பார்க்கும்போது சில கோட்பாடுகள் மூலமா தான் அதை சிருஷ்டித்தான். அப்ப பரலோக ராஜ்யம் அப்படியாக வேலை செய்கிறது. அப்ப இந்த ஜபத்தை குறித்து, ஜபத்துல நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜபத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஜபத்தினுடைய மெயினான காரியங்கள் என்ன, ஜபத்துடைய சில கோட்பாடுகள் என்ன என்று நாம் பார்க்க போறோம். நான் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆக உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஆரம்பத்துல இந்த ஜபத்துடைய சில கோட்பாடுகளை, சில பிரமாணங்களை, சில லாஸ் பார்க்க போறோம். அதாவது நாம் சரியான ஒரு கோட்பாடுக்குள்ள வரும்போது, அந்த கோட்பாடுக்குள்ள நாம் வேலை செய்யும் போது, ஜெபிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். பாருங்க, எப்போது நாம் என்ன பண்ண வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும். ஆனா கிறிஸ்துவ நாம எவ்வளவு வருஷக்கணக்கா ஜெபிக்கிறோம், காலகாலமா ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜபத்திற்கான பதில் இன்னும் வரவில்லை. கிறிஸ்துவர்கள் நாம் அதிகமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம மாதிரி ஜெபிக்காதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அதுவும் குறிப்பா நாம இந்தியர்கள் அதிகமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற அந்த காரியம் என்ன ஏன் நடக்கவில்லை? அப்போ ஜபம் அதிகமா ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும், ஜபனுடைய ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எவ்வளவு எழுப்பி இருந்தாலும், ஜெபிக்கிறவர்கள் அதிகமா இருந்தாலும், ஆனா அந்த ஜபம் கேட்கப்பட்டிருந்தால் நம்முடைய தேசம் தேவன் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, தோமா AD 52ல இந்தியாவுக்கு வந்துட்டார். இப்ப AD 2026. ஆனாலும் இன்னும் கர்த்தரை ஜனங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறார்கள்? ஏன் இந்த சுவிசேஷம், ஏன் இந்த ரட்சிப்பு, ஏன் இந்த தேசத்தில் இன்னும் கடவுள் விரும்புகிறது ஏன் நடக்கல அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நாம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபித்தோம், அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. அதனால இதை நான் திங்க் பண்ணும்போது, நாம் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்திற்கு பதிலே வரல. அப்ப அந்த ஜெபம் என்றால், ஜெபிப்பதற்கு சில ஆண்டவர் கோட்பாடு வைத்திருக்கிறார். The principles of prayer. அப்ப எல்லாமே சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப இந்த ஜெபத்துல நாம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பூமியில நாம் ஜெபிக்காம தேவன் ஒண்ணு செய்யவே முடியாது. தேவன் இந்த உலகத்தில் அவர் தனிச்சையா ஒண்ணு செய்யவே முடியாது. அவருக்கு நாம் தேவை, நமக்கு தேவன் தேவை. அப்ப கடவுள் இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்தான். பூமி யார் கொடுத்தா? அப்போ மனிதன் தான் இந்த பூமியில அவனை ஆண்டு கொள்ளும்படி
இல்ல அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். இப்ப கடவுள் வந்து இந்த பூமியில ஆட்டோமேட்டிக்கா செய்யவும் முடியாது. அவர் ஏதோ ஒன்று செய்ய முடியாது. அப்ப கடவுள் ஏதாவது செய்யணும்னா இந்த பூமியில மனிதனுடைய உதவி யாருக்கு தேவை? கடவுளுக்கு தேவை. அதனால்தான் அவர் ஜெபிக்கிற தேவை பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த பூமியில தானா எதுவும் செய்யவும் முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும். ஏன்னா அவர் செட் பண்ணிட்டார். இந்த பூமியை மனுப்புத்திற்கு கொடுத்தார். அப்ப இந்த பூமியில எல்லாம் நடக்கணும்னா யார் மூலமா தான் நடக்கும்? மனுஷர்கள் மூலமா. அப்போ கடவுள் நம்மை ஜெபிக்கும்படி பார்க்கிறார். இப்ப நாம் ஜெபித்தால் தான் கடவுள் செயல்படுவார். இப்ப நான் ஜெபித்தால் தேவன் என்னோடு கூட இணைந்து செயல்படுவார். நீங்க ஜெபித்தால் தேவன் உங்களோடு கூட இணைந்து செயல்படுவார். அப்ப இந்த பூமியில மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கருத்தில் ஆண்டு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபித்தாதான் எல்லா காரியங்கள் தேவன் நம்மோடு கூட இணைந்து செயல்படுவார். அப்போ நாம் ஜெபிக்கிறோம், ஏன் காரியம் நடக்கல? ஏன் நமக்கு ஜெபத்துல ஒரு பெரிய வெற்றி வரலை? ஜெபத்திலே நாம இன்னும் அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை அப்படின்னு நாம பார்க்கும்போது இந்த ஜெபத்துல சில கோட்பாடுகள் வைத்திருக்கிறார். கடலத்துல போனா இந்த பூமியில செயல்படணும்னா தேவன் இந்த ஒரு பிரின்சிபல்ஸ்ல தான் செயல்பட முடியும். இப்ப நான் ஜெபிக்காம நீங்கள் ஜெபிக்காம இந்த பூமியில தேவன் செயல்படவே முடியாது. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா ஏன் அதுக்கு பதில் வரல? நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம், ஜனங்களே ரட்சிக்கப்படல. ஏன் இன்னும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு பார்த்தா கடவுள் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கிங்டம், ஆவிக்குரிய உலகம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஆண்டவர் பிள்ளைகளா மாறிட்டீங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்பதாக கிடையாது. அப்ப ஆவிக்குரிய உலகம் கூட எப்படி இந்த நேச்சுரல் உலகம், நேச்சுரல் உலகத்துல சில லாஸ செட் பண்ணிருக்கார் கடவுளே. அதுக்கப்புறம் இந்த நம்முடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல ஒரு கொலை செய்துட்டு அவன் ஃப்ரீயா இருக்க முடியாது. கவர்மெண்ட் இல்ல இந்த தேசம் சில லாஸ் இருக்கு. அப்ப நேச்சுரல் உலகத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி தான் ஆவிக்குரிய உலகமும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. இது தெரியாதனால தான் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் என்ன பண்ணல, கேட்கப்படவில்லை. அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது நடக்கிற மாதிரி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். The God is God of principles. The Bible is full of principles. வேதமே கோட்பாடுதான் நிறைந்திருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய உலகம் கூட சில சட்ட திட்டங்களில் வேலை செய்கிறது. தேவ தூதர்கள் அப்படிதான் வேலை செய்கிறார்கள். நாம் நினைச்சிட்டோம் நான் பிள்ளையா மாறிட்டேன், எனக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும், இல்லைன்னா கர்த்தர் என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பெரிய காரியம் ஒரு நாள் செய்வார். இந்த நேச்சுரல் உலகத்தை, நேச்சுரல் லாஸ் கர்த்தர் செட் பண்ணிட்டார். அதுல ஒரு லா இம்பார்ட்டன்ட், நிறைய லாஸ் இருக்கு, அதை வச்சுதான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று வேலை செய்யுது. இந்த லா ஆஃப் கிராவிட்டி என்ன? கீழே இழுக்கிற சக்தி. இந்த மனுஷன் கண்டுபிடிச்சானா கடவுள் செட் பண்ணாரா? கடவுள் இல்லைங்களா? படைக்கும் போது இதெல்லாம் அவர் படைச்சது. இப்போ மேல இருந்து கீழே விழுந்தாங்களும். ஏன்னா இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல
லா ஆஃப் கிராவிட்டின்னு வேலை செய்யுது. கீழே இழுக்கிற ஒரு சக்தி அது வேலை செஞ்சுன்னு தான் இருக்கு. கடவுள் என்னைக்கு படைத்தாலும் அன்னிலிருந்து ஒர்க் பண்ணினே இருக்கு. அதனால மேல இருக்குது கீழே தான் விழும் அப்படின்னு ஒரு லா ஒர்க் ஆகும். ஆனா இன்னொரு லா ஒன்று கண்டுபிடிச்சார்கள், லா ஆஃப் லிஃப்டிங் அப்படின்னா பறக்கிற ஒரு லான்னு. இப்போ மேல இருந்து கீழே விழுகிற ஒரு கிராவிட்டி வேலை செஞ்சாலும் இந்த கீழே இருக்கிற ஒரு சக்தி மைனஸ் பண்ணிட்டு மேல தூக்குற ஒரு சக்தி வேலை பண்ணுது. அதுதான் லா ஆஃப் லிஃப்டிங். இப்போ ஃப்ளைட்ல எப்படி பறக்குது பாருங்க, இழுக்கிற ஒரு சக்தி இருந்தாலும் அந்த இழுக்கிற சக்தி மைனஸ் பண்ணிட்டு தூக்குற ஒரு சக்தி இருக்குது, வேலை செய்யுது அப்படின்னு ஃப்ளைட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைங்களா? எவ்வளோ வெயிட் எல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ 1000 கிலோமீட்டர்ல ஃப்ளைட்டு பறக்குது. அது எதுல அடிப்படையில் பறக்குதுன்னா அது ஒரு லால ஒர்க் ஆகும். ரூட்டே தெரியாது, எங்க போறேன் எது பண்ண தெரியாது. ஆனா அந்த லா அதை செட் பண்ணிட்டு அப்படி கண்டுபிடிச்சு அந்த லா படி அந்த ஃப்ளைட் என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்ப நேச்சுரல் வேர்ல்ட்ல இந்த இழுக்கிற ஒரு சக்தி வேலை செய்தாலும் கீழே இழுக்கிற சக்தியை மைனஸ் பண்ணிட்டு தூக்குற ஒரு சக்தியை கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். அது கூட கடவுள் ஸ்டார்டிங்லே தான் பண்ணிட்டாரு. ஆனா மனுஷன் இப்போ கொஞ்சம் வருஷ காலமா அதை கண்டுபிடிச்சு அதுல வேலை செய்யறாங்க. அந்த மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல, ஆவிக்குரிய உலகத்துல சில லாஸ் பிரின்சிபல்ஸ் ஆவிக்குரிய உலகத்துல வேலை செய்யுது என்பதாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியாது. அப்போ ஆவிக்குரிய உலகத்துல வேலை செய்வது இது எதுன்னு ஆரம்பிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஜெபத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜெபத்திற்கான பதில் இன்னும் ஏன் வரல? இந்த ரட்சிப்புக்காக எவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, கூட்டம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் ஜனங்களே ரட்சிக்கப்படல, ஜனங்களே ஆண்டுக்குள்ள வரல. ஏன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகவில்லை? ஏன் உண்டாகலன்னா நமக்கு கூட கர்த்தர் நாம் ஜெபிக்கிற இந்த பூமியில ஜெபிக்கிறவர்களுக்கு சில ஆவிக்குரிய லாஸ, பிரமாணத்தை இல்ல கோட்பாடுகள் வைத்திருக்கிறார். பாருங்க, ஜெபத்தை குறித்து இயேசு நிறைய காரியங்களை அவரு சொல்லி இருக்கிறார். எப்போது ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், காலை மாலையில் நேரத்தை ஜெபிக்கணும். அவரு அதிகாலையில் ஜெபித்தார். இயேசுடைய ஜெபத்தை அவர் இந்த பூமியில அதிகமா ஜெபிக்கிறவராய் காண்பித்தார். இல்லைங்களா? இப்ப ஜெபத்திற்கு எக்ஸாம்பிள் யார் எடுத்தா நல்லா இருக்குன்னா இயேசுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஏன் இயேசு ஜெபித்தார்? இதெல்லாம் நான் பார்க்க போறோம் நாட்களில். ஏன்னா இந்த பூமியில மனுஷர்கள் ஜெபிக்கணும். அப்ப இயேசு உலகத்துல வந்து அவர் ஒரு மனுஷனா வந்தார். அப்ப மனுஷனா வந்த இயேசு அதிகமா தன்னை ஜெபிக்கிறார காண்பித்தான். இப்ப மனுஷன் ஜெபிக்கலன்னா தேவன் செயல்பட முடியாது. இயேசுவை கேட்டீங்கன்னா அவர் எப்போதும் நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். சரிங்களா? அவர் என்ன சொல்றார் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசு ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இந்த பூமியில தன்னை காண்பித்தான். நீங்க மேத்யூ, மார்க், லூக்கா வாசித்தீங்கன்னா அதிகமா ஜெபிக்கிறவரா இருந்தா. ஏன்னா அந்த ஜெபிக்கும் போதுதான் தேவன் அதிகமாய் செயல்பட்டார். இப்ப அது இயேசு ஒன்று போதிக்கிறார். அதை நீங்க இத ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன், டீப்பா நாம் எடுக்க போகிறோம்.
மார்க் சாப்டர் எடுத்துங்க. மார்க் சாப்டர் 11 verse 24. மார்க் 11:24. 11ஆம் அதிகாரம் மார்க் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல போதனை இயேசு போதிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்ப நாம் ஜெபத்துல கேட்கிற அத்தனை காரியங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசுவாசிங்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப பாருங்க, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப ஜெபத்துல உண்டாகும், பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். பாருங்க, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருதுன்னா, ஒரு கான்ஃபிடன்ட் வருதுன்னா, அது எதன் அடிப்படையில? பாருங்க, தேவன் நாம் எதை கேட்டாலும் எதன் அடிப்படையில் கேட்கணும்னா அவருடைய சித்தத்தின் அடிப்படை. அதனால்தான் பாருங்க, இந்த வசனத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஜான் வாசித்தீங்கன்னா, நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 5 verse 14. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு ஒரு பேக்ரவுண்டா உங்களுக்கு சொல்றேன், நம்ம இன்னும் டீப்பரா போக போறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது, அப்ப கேட்பதுல தேவனுடைய சித்தம். அப்ப நீங்க ஜெபிப்பதுல கர்த்தருடைய சித்தம். இப்ப அந்த சித்தத்தோடு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டு நாம் ஜெபிக்கும் போது அவர் மேல வைத்திருக்கிற, சொல்லுங்க, தைரியம், நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்ப இந்த தைரியம் எப்படி வரும்? ஜெபத்துல நிறைய பேருக்கு இந்த தைரியமே கிடையாது, நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் ஏதோ ஜெபிக்கிற கடமைக்காக ஜெபிக்கிறார்கள். நிறைய பேரு இன்னைக்கு ஜெபிக்கலன்னா ஆண்டவர் ஏதாவது பண்ணிடுவாரு, நீங்க பிரேயர் பண்ணலன்னா ஏதாவது ஒன்று நடந்துரும், அதனால பேருக்கு ஏதோ ஒரு ஜெபம். அப்ப ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்துல ஒரு தைரியத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த தைரியம் எப்படி வருதுன்னா, அடுத்த வசனம், நாம் எதையாக கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று. அப்போ உங்களுக்கு தேவத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்ற தைரியம் ஒண்ணு எப்போது வரும்னா, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செவி கொடுக்கிற அவர் பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அப்போ கர்த்தருடைய சித்தம் எதுல இருக்குதுன்னா, உங்களுக்கு தைரியம் எதுல இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய சித்தம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தை. அநேகருக்கு கர்த்தருடைய சித்தம் எங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்குது?
அப்படின்னு கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய காட்ஸ் வில்ல எல்லார்கிட்ட போய் கேட்டு வந்துருக்கிறோம். ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர், ஜெபம் சொல்லி சொல்லுங்க பாஸ்டர், ஜெபித்து சொல்லுங்க கர்த்தருடைய சித்தத்தை. Where is God's will? God's will is not in a man's hand. ஊழியக்காரல போய் ஜெபிக்கலாம், ஜெப உதவி கண்டிப்பா கேட்கலாம், ஜெபிக்கலாம். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ அந்த சித்தம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் அப்ரோச் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்க வேண்டும். அந்த தைரியம் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ ஜெபிக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி தான் நீங்க என்ன பண்ணணும். சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய சித்தம் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் யாரிடத்துல கிடையாது, மனுஷனிடத்துல கிடையாது. கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய வார்த்தையில இல்லைன்னா நீங்க மனிதர்களால் தேடுவீர்கள். புரியுதுங்களா? அதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் மற்றும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அது மேரேஜா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தம் சொல்லிட்டாருன்னா அந்த சித்தம் சில டைம்ல ஃபெயிலியர் ஆகும் இல்லைங்களா? நான் ஜெபம் பண்ண அவர் தீர்க்க தரிசனம் பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி கல்யாணம் நடந்தது. அப்புறம் அந்த ஃபேமிலி broken. அப்போ கர்த்தருடைய சித்தம் கரெக்டா இருந்தா அது ஏன் அந்த ஃபேமிலி அந்த மேரேஜ் பிரியுது? அப்போ கர்த்தருடைய சித்தம் ஏதோ ஒரு மனிதனிடத்துல கிடையாது. கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்கு? தேவனுடைய. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில நீங்க சித்தம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையில தான் தேவனுடைய சித்தம் இருக்குதுன்னு நீங்க அப்ரோச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெப் எப்படி இருக்குன்னா பைபிள் சொல்லுது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம். சொல்லுங்க போல்ட். பிரேயர்ல ஃபர்ஸ்ட் எப்படி வரணும்? போல்ட்னஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துல போல்ட்னஸ் கிடையாது, தைரியம் கிடையாது. அந்த ஜெபமே பாருங்க, நிறைய காரியங்கள் இருந்து எடுக்க போறோம். அந்த ஜெபமே தாழ்மையான ஜெபம், தாழ்த்தி வெறுமையாக்கி அந்த ஹோப் இல்லாம அப்படி ஜெபிக்கிறார்கள். ஏன் அப்படி ஜெபிக்கிறார்கள்னா அந்த ஜெபத்துல அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த ஜெபத்துல கர்த்தருடைய சித்தம் அவங்களுக்கு புரியல, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது என்பதை அந்த தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி இருக்கிற நாம் கொண்டிருக்கிற தைரியம். அந்த நிறைய பேர் ஜெபத்துல தைரியத்தோடு ஜெபிக்கணும். போல்ட்னஸ் உங்க பிரேயர்ல இருக்கணும். எத்தனை பேர் போல்டா ஜெபிக்கணும்? அழுது கெஞ்சி மன்றாடி அவர் ஜெபிஸ்டா தேவனா செய்வார், பதில் கொடுப்பா. அப்படி கிடையவே கிடையாது. பரலோக ராஜ்யம், the kingdom of God is not working like that. நீங்க அழுதுட்டீங்க, கண்ணீர் விட்டுட்டீங்க, அதனால கர்த்தர் செய்வார் அப்படின்னு, that is not God's principle, that is not God's will. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல கண்ணீர் விட்டுட்டா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அழுது ஜெபம் பண்ணீங்கன்னா கடவுள் கேட்டுட்டா. பரலோக ராஜ்யம்
நீங்க சிந்துகிற கண்ணீருக்கோ உங்க புலம்பலுக்கோ பார்க்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப டீப்பா இதை நான் எடுக்க போறேன். இன்னைக்கு ஒரு அவுட்லுக்கா சொல்றோம். உங்க துக்கத்தினால நீங்க அழுது புலம்னால ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஆவிக்குரிய உலகம் அந்த அந்த ஒரு அப்ரோச்ல கிடையாது. எந்த அப்ரோச்ல இருக்குதுன்னா, நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கேட்பதுல கர்த்தருடைய சித்தம் God's will. அவர் நமக்கு செவி கொடுக்கிற